10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12 contact 9025895176. Metric 6 to 12 contact 9344567484. For online admission log on to www.kurinjischoolnkl.in. Then forelimbs are short, stumpy and helps to bear the weight of the body. Short, stumpy. Stumpy means thick, which helps in the bearing weight of the body. முன்னங்கால்கள் வந்து நல்லா குண்டாக இருக்கும். எதுக்காக அப்படின்னா டு ஹோல்ட் தி வெயிட் ஆஃப் தி பாடி வெயிட்டை வந்து தாங்கக்கூடியதாக இருக்கும். தே ஆர் ஆல்சோ ஹெல்ப்ஃபுல் ஃபார் தி லேண்டிங் ஆஃப் ஃப்ராக் ஆஃப்டர் லீப்பிங். லீப்பிங் மீன்ஸ் ஜம்பிங் ஆர் சால்டேட்டிங். இட் இஸ் அதர்வைஸ் known as saltation. What is leaping? Leaping means self-propelled movement of the body, upward movement or forward movement. தாவி குதிக்கிறதுன்னு சொல்கிறோம்ல, அதுதான் லீப்பிங். குதித்ததுக்கப்புறம் லேண்ட் ஆகிறதுக்கு இந்த forelimbs வந்து ஹெல்ப் பண்ணுது. தென் ஈச் forelimb consist of an upper arm, forearm and hand. Upper arm, the region between the shoulder and the each forelimb consists of an upper arm, forearm and hand. Three regions. The humerus region is the upper arm, then forearm is the waist region and the hand region. The digit region, hand bears 4 digits. Hand bears 4 digits. Then hind limbs are large, long and consist of thigh, shank and foot region. forelimbsல வந்து 4 digits இருக்கு. hind limbsல வந்து 6 digits இருக்கும். hind limbs are large. பின்னங்கால்கள் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், லாங்காக இருக்கும் and consist of thigh region, shank and foot region. This is thigh region, otherwise known as femur, then shank. This is a shank region, the region between the thigh and the ankle region. It is otherwise known as crus. இதை வந்து crus அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். Then foot bears 5 long webbed toes and a small spot called 6th toe. 5 digits வந்து தெளிவாக தெரியும். 6th toe வந்து ஒரு ஸ்மால் ஸ்பாட், ஒரு சின்ன ஸ்பாட் மாதிரி தான் இருக்கும். அதை வந்து என்ன சொல்கிறோம், 6th toe அப்படின்னு சொல்கிறோம். பின்னங்கால்களில் வந்து 6 digits இருக்குது. forelimbsல வந்து 4 digits தான் இருக்கும். ஓகே. when animal is at rest, the hind limbs are kept fold in the form of Z. அனிமல் வந்து ரெஸ்ட்டில் உட்காந்துருக்கும்போது பின்னங்கால்கள் வந்து எப்படி வந்து மடிஞ்சிருக்கும் அப்படின்னா Z வடிவத்தில் வந்து மடிஞ்சிருக்கும். Sexual dimorphism is exhibited clearly during the breeding season. What is sexual dimorphism? Sexual dimorphism means the male and female separation. Male female வந்து distinction apart from the sexual organs. ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து அப்பியர் ஆகும். அதான் செக்ஷுவல் டைமார்ஃபிசம் அப்படின்னு சொல்கிறோம். தென் இட் இஸ் எக்ஸிபிட்டட் கிளியர்லி டூரிங் தி ப்ரீடிங் சீசன். ப்ரீடிங் சீசனில் வந்து ரெண்டுமே வந்து கிளியராக வந்து டிஃபர் ஆகுது. எப்படின்னா த மேல் ஃப்ராக் ஹேஸ் அ பேர் ஆஃப் வோக்கல் சாக்ஸ் அண்ட் அ காப்புலேட்ரி ஆர் நப்ஷியல் பேட் ஆன் தி வென்ட்ரல் சைட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் டிஜிட் ஆஃப் தி ஈச் forelimb. Vocal sacs. What are vocal sacs? Vocal sacs are the sacs present in the larynx region. Larynx, it is a flexible membrane of the skin possessed by the most of the male frogs. What is the purpose? It is usually as an amplification of their mating or advertisement call. அதாவது ப்ரீடிங் சீசனில் வந்து ஃபீமேல்ஸை வந்து அது அதாவது கூப்பிட்றதுக்காக என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த வோக்கல் சாக்ஸை வந்து யூஸ் பண்ணோம். டு கால் த ஃப்ராக் இன்ஃப்ளேட்ஸ் த லங்ஸ் அண்ட் ஷட் தி நோஸ் அண்ட் மவுத். அதாவது இந்த வோக்கல் சாக்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா லங்ஸ் வந்து ஃபோர்ஸாக வந்து ஏரை வந்து ஃபோர்ஸ் பண்ணும்போது லாரிங்ஸில் வந்து இது ஆக்ட் ஆகும்.
லாரிங்ஸ் வந்து வைப்ரேட் ஆகி சவுண்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். அந்த சவுண்ட் வந்து க்ரோக்கிங் சவுண்ட் அப்படின்னு சொல்கிறோம். க்ரோக்கிங் சவுண்ட் அப்படின்னாலே ப்ரீடிங் சீசனில் வந்து ஸ்பெஷலாக வரக்கூடிய ஒரு சவுண்ட். இந்த சவுண்டை வந்து அது கேட்டவுடனே ஃபீமேல் வந்து கேட்டுட்டு வந்து ப்ரீடிங்க்கு வந்து ரெடி ஆகும். தென் த வைப்ரேஷன் ஆஃப் தி லங்ஸ் எமிட்ஸ் அஸ் அ சவுண்டு. அந்த டைமில் வந்து வோக்கல் சாக்ஸ் வந்து இன்ஃப்ளேட் ஆகும்போது லாரிங்ஸ் வந்து என்ன ஆகும்னா வைப்ரேட் ஆகும். வைப்ரேட் ஆகி சவுண்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. தட் இஸ் அ க்ரோக்கிங் சவுண்டு. வோக்கல் சாக்ஸ் அண்ட் நப்ஷியல் பேட்ஸ் ஆர் ஆப்சென்ட் இன் ஃபீமேல் frogs. Okay, nuptial pad, it is a pad-like structure present in the first toe, first digit of the each forelimb. Forelimb la வந்து first digit la வந்து forelimb la வந்து present ஆயிருக்கும் nuptial pad. What is the purpose of the nuptial pad? It holds the female frog during copulation. Copulation அப்போ வந்து female frog வந்து hold பண்ணுறதுக்காக இந்த nuptial pad வந்து யூஸ் பண்ணுது. Okay, then vocal sacs and nuptial pads are absent in females. Females-ல வந்து இந்த vocal sacs-ஓ nuptial pads-ஓ வந்து கிடையாது. Dear students, today we are going to see the topic digestive system of frog. Okay, what is digestive system? The system which involved in the digestion of food. What are the parts present in the digestive system? The digestive system is otherwise known as alimentary canal. What are the parts? Buccal cavity, pharynx, esophagus, duodenum, ileum, rectum, cloaca opens into cloacal aperture. It is the end part of the digestive system, cloaca. Okay. Now see the diagram. This is a buccal cavity, then which opens into the pharynx, then it enters into the esophagus. Esophagus continues leading to the duodenum, then large intestine which ends in the rectum,
Then rectum opens into the cloacal aperture. This is a cloacal part of the frog. Okay. Then what are the glands associated with the digestive system? Pancreas and liver and pancreas. These are the major digestive glands present in the frog. There is no digestion takes place in the buccal cavity. Absence of the salivary glands. இதில் வந்து salivary glands கிடையாது, buccal digestion எதுவுமே நடக்காது. ஃபுல் டைஜஷன் வந்து எங்கே நடக்கும் அப்படின்னா ஸ்டமக் ரீஜன் அண்ட் தி இலியம். இவ்வளோ தான் வந்து டைஜஸ்டிவ் பார்ட்ஸு. இப்போ அவங்க ஹியூமன் பீயிங்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா பக்கல் டைஜஷன், பார்ஷியல் டைஜஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் தி பக்கல் கேவிட்டி. நமக்கு வந்து பக்கல் கேவிட்டியில் வந்து டைஜஷன் நடக்கும். ஆனால் ஃப்ராகில் வந்து பக்கல் கேவிட்டியில் டைஜஷன் கம்ப்ளீட்டாக நடக்காது, நோ என்சைம்ஸ். ஓகே, தென் தீஸ் ஆர் தி பார்ட்ஸ். பக்கல் கேவிட்டி, pharynx, liver, gallbladder, pancreas, stomach region, then hepatopancreatic duct. The duct arising from the gallbladder and the pancreas join to form hepatopancreatic duct which opens into the duodenum region. Then duodenum region leading to the ileum region. Then it opens into the rectum and the cloacal aperture. The digestive system or alimentary canal consists of the buccal cavity, esophagus, duodenum, ileum and the rectum which leads to the cloaca and opens outside by the cloacal aperture. Okay, alimentary canal என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னா first part buccal cavity, then esophagus, then duodenum, ileum and rectum. The rectum is the last part which opens outside by the cloacal aperture. Opens outside by the cloacal aperture. Okay, cloaca. What is cloaca? Cloaca is a common opening for the reproductive, excretory and the digestive based. ஓகே, இது வந்து ஹியூமன் பீயிங்ஸில் வந்து cloacal aperture அப்படின்றது கிடையாது. ஆனாலும் cloaca வந்து ஹியூமன் பீயிங்ஸ்லேயே வந்து எம்ப்ரியோ ஸ்டேஜில் இருக்குது. எம்ப்ரியாலஜிக்கல் ஸ்டேஜில் வந்து ஹியூமன் பீயிங்ஸ் கூட cloacal aperture வந்து இருக்குது. ஆனால் அட்வான்ஸ் அனிமல்ஸில் வந்து எதுலேயும் cloacal aperture கிடையாது. ஓகே, தென் the wide mouth opens into the buccal cavity. மவுத் வந்து ரொம்ப வைடு, அதாவது கொஞ்சம் நல்லா ப்ராடாக இருக்கும். It opens into the buccal cavity. On the floor of the buccal cavity lies a large muscular sticky tongue. The tongue attached in front and free behind. ஆக்சுவலாக வந்து நமக்கு வந்து டங் வந்து பேக் சைடில் தான் வந்து அட்டாச்சாக இருக்கும், ஃப்ரண்ட்டில் வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஆனால் ஃப்ராகில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா மஸ்குலர் ஸ்டிக்கி டங்கு. டங்க் வந்து எங்கே அட்டாச்சாக இருக்கும் அப்படின்னா ஃப்ரண்ட் சைடில் வந்து அட்டாச்சாக இருக்கும், ஃப்ரண்ட்டில் வந்து அட்டாச்சாக இருக்கும், பேக் சைடு வந்து ஃப்ரீயாக இருக்கும். தென் ஸ்டிக்கி டங்க்கு, இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா ஸ்டிக்கி டங்க்கு எதுக்காக வந்து ஸ்டிக்கியாக இருக்குது அப்படின்னா இன்செக்ட் அதனோட ப்ரே வந்து கேப்சர் பண்ணும்போது டக்குன்னு வந்து ஒட்டிக்கிறதுக்காக அது ஸ்டிக்கி டங்க் இருக்குது. Then the free edge is forked. Forked means separate into two parts. The free edge is forked when the frog sights an insect. It flicks out its tongue and the insect get glued to the sticky tongue. Okay. Then forked tongue, அதாவது ரெண்டாக வந்து பிரிஞ்சிருக்கும். அதனோட எட்ஜு வந்து எப்படி இருக்கும்னா ரெண்டாக பிரிஞ்சிருக்கும். சைட்ஸ் அண்ட் இன்செக்ட், இன்செக்டை வந்து அது கேப்சர் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா க்ளூடு மீன்ஸ் ஸ்டிக்கி, அதாவது பசை மாதிரி வந்து ஒட்டிக்கும், டங்கில் வந்து ஒட்டிக்கும். தென் த டங் இஸ் இம்மீடியட்லி வித்ட்ரான் அண்ட் மவுத் க்ளோசஸ், அதாவது டக்குனி வந்து இன்செக்டை பிடிச்ச உடனே வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அப்படியே வந்து உள்ளே இழுத்துக்குது, மவுத் வந்து க்ளோஸ் பண்ணிக்கும். தென் ரோ ஆஃப் த ரோ அண்ட் ஸ்மால் and pointed maxillary teeth. Okay, a row of small pointed maxillary teeth found in the inner region of the upper jaw. Maxillary teeth, the teeth in the upper jaw வந்து maxillary teeth அப்படின்னு சொல்கிறோம். There are 40 maxillary teeth in the frog. ஃப்ராகில் வந்து 40 நம்பர் இருக்கும், maxillary teeth வந்து 40 இருக்குது.
தென் ஓமரைன் டீத் வந்து 4 டீத் வந்து ஓமரைன் டீத் இருக்கும். 40 டீத் வந்து maxillary டீத் இருக்கும். தென் ஓமரைன் டீத் வந்து எவ்வளோ இருக்குது? 4 டீத் தான் வந்து ஓமரைன் டீத் இருக்கும். ஓகே, தென் இப்போ ஓமரைன் டீத்தோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, to hold the, in addition, ஓமரைன் டீத் ஆர் ஆல்சோ ப்ரெசன்ட் as 2 groups. 2 குரூப்பாக வந்து 2 pairs இருக்கும். ரெண்டாக வந்து தனித்தனியாக 2 குரூப்ஸாக இருக்குது. இந்த ஓமரைன் டீத்துக்கு வந்து என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா, டு ஹோல்ட் தி ப்ரே அன்டில் தி ஸ்வாலோயிங் நடக்கிற வரைக்கும் என்ன பண்ணோன்னா ப்ரே வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கிறதுக்காக இந்த ஓமரைன் டீத் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குது. இந்த ஓமரைன் டீத் ப்ரெசண்ட் நியர் தி இன்டர்னல் நாஸ்ட்ரல் பக்கத்தில் வந்து அது ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஒன் ஆன் ஈச் சைட் ஆஃப் தி இன்டர்னல் நாஸ்ட்ரல்ஸ். த லோவர் ஜா இஸ் டிவைட் ஆஃப் டீத். ஆக்சுவலாக வந்து டிவைட் ஆஃப் டீத் அது வந்து ஒன்ஸ் அப்பான் அ டைம் வந்து டீத் வந்து ப்ரெசென்ட் ஆகில்லை. இப்போ வந்து ஆஃப்டர் 200 மில்லியன் இயர்ஸ் எவல்யூஷனுக்கு அப்புறம் வந்து இப்போ வந்து ரிப்போர்ட்டில் என்ன சொல்லுது அப்படின்னா, டீத் வந்து லோவர் ஜாவில் இருக்குது. ஃப்ராகில் வந்து டீத் வந்து ஸ்மால் டீத் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. இதெல்லாம் வந்து பழைய ரிப்போர்ட்டு. த லோவர் ஜா இஸ் டிவைட் ஆஃப் டீத். ஆனால் இப்போ உள்ள ஃப்ராகில் வந்து டீத் வந்து எவல்யூஷனுக்கு அப்புறம் 200 மில்லியன் இயர்ஸ் அப்போ இருந்த இதுக்கு இப்போ இருக்கிறதுக்கு ரொம்ப வித்தியாசம் வந்து நிறைய இருக்குது. டீத் வந்து ஃபார்ம் ஆகிருக்குது. ஓகே, தென் the mouth opens into the buccal cavity that leads to the esophagus through the pharynx. The mouth opens into the buccal cavity. Mouth வந்து எங்கே ஓப்பன் ஆகுது அப்படின்னா buccal cavity. Then leads to the esophagus, connected to the esophagus through the pharynx. Okay, pharynx is a common opening for the respiratory and the digestive canal. Okay, then the esophagus is a short tube that opens into the stomach and continues as an intestine. Okay, short tube that opens into the stomach and continues as an intestine. Okay, ஸ்டமக்கோட வந்து அட்டாச்சாக இருக்குது. ஸ்டமக் வந்து இன்டெஸ்டினாக வந்து அப்படியே கண்டினியூ ஆகுது. தென் ரெக்டம் அண்ட் ஃபைனலி ஓப்பன்ஸ் அவுட் சைட் தி cloaca. Okay, then liver secrete bile. Okay, liver is a major digestive gland in the frog. Secrete bile which is stored in the gallbladder. Okay, பைல் வந்து எங்கே செக்ரீட் ஆகும் அப்படின்னா லிவரில் செக்ரீட் ஆகி கால் பிளாடரில் வந்து ஸ்டோர் ஆகிருக்குது. வாட் ஆர் த இன்க்ரீடியன்ட்ஸ் ஆஃப் தி பைலில் வந்து மேஜராக என்ன இருக்குன்னா லைப்பேஸ் என்சைம் இருக்கும். இதனோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா டு டைஜஸ்ட் தி ஃபேட்டி ஃபுட். ஓகே, pancreas, next part pancreas. It is also a major digestive gland. Digestive gland produces pancreatic juice containing digestive enzymes. What are the enzymes present in the pancreatic juice? Trypsin, amylopsin and the carboxypeptidase. Same இப்போ ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்னா நிறைய வந்து என்சைம்ஸ் இருக்கும். இதில் வந்து மூணு என்சைம் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஒரு ஒன்லி 3 enzymes present in the pancreatic juice. ஓகே, மேஜர் என்ன அப்படின்னா பெப்சினில் வந்து ட்ரிப்சின் தான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதில் வந்து ப்ரோட்டீன் டைஜஷனுக்கு யூஸ் ஆகுது. ஓகே, தென் ஃபுட் இஸ் கேப்சர்ட் பை தி பைஃபிட் டங். டைஜஷன் ஆஃப் ஃபுட் டேக்ஸ் பிளேஸ் பை தி ஆக்ஷன் ஆஃப் hydrochloric acid and gastric juices secreted from the walls of the stomach. Okay, HCl வந்து ஆக்சின்டிக் செல்ஸ் மூலமாக வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. These are present. Oxalic cells are present in the wall of the stomach. What is the function of hydrochloric acid? It produces an acidic medium for the enzyme action. Enzyme action வந்து நடக்கணும், எஃபெக்டிவாக நடக்கணும் அப்படின்னா அதுக்கு அசிடிக் மீடியம் வேணும். அது எது பண்ணுது அப்படின்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். அண்ட் gastric juices secreted from the walls of the stomach. gastric juices. இப்போ gastric juicesல வந்து மேஜராக வந்து என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா கேஸ்ட்ரின். வால் ஆஃப் தி ஸ்டமக்கில் வந்து கேஸ்ட்ரின் அப்படின்ற ஹார்மோன் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஹார்மோனுக்கு என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா டு இன்டியூஸ் த செக்ரீஷன் ஆஃப் தி கேஸ்ட்ரிக் ஜூஸ். தென் partially digested food called chyme is positive.
from the stomach to the first part of the intestine to the duodenum. Okay, first part of the intestine, that is duodenum. Chyme is a partially digested food. ஆக்சுவலாக வந்து ஃப்ராகில் வந்து டைஜஷன் மவுத்தில் வந்து கம்ப்ளீட்டாக நடக்காது. தெர் இஸ் நோ என்சைம் ப்ரெசன்ட் இன் தி மவுத்தில் வந்து என்சைமே கிடையாது. ஸோ அங்கே வந்து டைஜஷன் எதுவுமே நடக்காது. எங்கே வந்து டைஜஷன் ஸ்டார்ட் ஆகும்னா ஸ்டமக்கில் தான் டைஜஷன் ஸ்டார்ட் ஆகும். இப்போ ஈசோஃபேகஸில் கூட என்சைம்ஸ், தெர் இஸ் நோ என்சைம் இன் தி ஈசோஃபேகஸ். அதில் என்சைம் கிடையாது. வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் ஈசோஃபேகஸ்? இட் இஸ் ப்ரொபல் டவுன் தி ஃபுட் ஃப்ரம் தி மவுத் டு தி ஸ்டமக். மவுத்லேருந்து ஸ்டமக்கு வந்து ஃபுட்டு வந்து பை த பெரிஸ்டால்டிக் மூமெண்ட் மூவ் டவுன் தி ஃபுட். ஓகே, தென் the duodenum receives bile from the gallbladder and pancreatic juice from the pancreas through the common bile duct. Duodenum is the first part of the small intestine. It receives the bile from the gallbladder and pancreatic juice. Bile வந்து லிவர்லேருந்து செக்ரேட் ஆகுது. தென் pancreatic juice pancreasல செக்ரேட் ஆகுது. ரெண்டுமே வந்து அதனோட டக்ஸ் மூலமாக வந்து எங்கே வந்து என்டர் ஆகும் அப்படின்னா டியோடினத்தில் வந்து என்டர் ஆகுது. Common bile duct and the pancreatic duct join to form hepatopancreatic duct. ரெண்டும் வந்து ஜாயின் ஆகி hepatopancreatic duct வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. It opens in the duodenum region. Then biles emulsify the fat and pancreatic juice, digest carbohydrate, proteins and lipids. Okay, பைலுக்கு என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா எமல்சிஃபை த ஃபேட் டைஜஷன் வந்து பைல் மூலமாக மட்டும்தான் நடக்கும். வாட் இஸ் எமல்சிஃபிகேஷன்? எமல்சிஃபிகேஷன் மீன்ஸ் தி டைஜஷன் ஆஃப் ஃபேட் இன்டு ஸ்மால் ஃபேட் குளோபியூல்ஸ். பெரிய பெரிய ஃபேட் மாலிகுல்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா பிரேக் டவுன் ஆகி ஸ்மால் ட்ராப்லெட்ஸாக வந்து கன்வெர்ட் ஆகும். அதை என்ன சொல்கிறோம்? எமல்சிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். தென் pancreatic juice வந்து ப்ரோட்டீன் டைஜஷனில் இன்வால்வ் ஆகுது, ப்ளஸ் வந்து கார்போஹைட்ரேட் டைஜஷன். ஓகே, டோட்டலாக வந்து டைஜஷன் எங்கே வந்து எண்ட் ஆகும் அப்படின்னா ஸ்மால் இன்டெஸ்டினில் வந்து கம்ப்ளீட்டாக எண்ட் ஆகிடும். தென் ஃபைனல் டைஜஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் தி இன்டெஸ்டைன். Then the digested food is absorbed by the numerous finger-like folds in the inner wall of the intestine called villi and microvilli. Villi and microvilli. Villi are the finger-like projections in the wall of the intestine which take place in the absorption of food. After digestion of food, the food enter into the blood through the wall of the small intestine through villi structure and microvilli. It contains microvilli also. The undigested solid waste moves into the rectum and passes out through the cloaca. Okay, undigested waste வந்து எங்கே போகும் அப்படின்னா ரெக்டத்தில் போய் and passes out through the cloaca. cloaca வழியாக வந்து எக்ஸ்க்ரீட் ஆகிடும்.